ஜூன் மாதம் வரைக்கும் பொறுத்துருங்கன்னு சொல்கிறாங்களே, ஜூன் மாதத்தில் யார் முதல்வராக இருக்க போகிறது அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிறார். யார் இவர்? தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, இப்போ வந்து அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வேணும்னு சொன்னாங்களே, அதை செஞ்சாங்களான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்க, அதுக்கு செய்தியாளர்கள் என்ன சொன்னாங்க, சார் செஞ்சுட்டாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே சொல்லிட்டாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டோன்னே, ஜிஓ போட்டாங்களா, கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கா? இல்லை, ஜூன் மாதம் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஜூன் மாதம் எப்படி இவங்க கொடுப்பாங்க, இவங்களா முதல்வராக இருக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டார். அப்போ அடுத்ததாக யார் முதல்வராக வரப்போகிறாங்க அப்படின்றத சொல்ல போகிறார் போல் அப்படின்னு நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி இங்கே ஆட்சியில் சண்டைக்கு போட போகுது. திமுகவுக்கு எதிராக யார் இருக்கா? என்டிஏ கூட்டணி இருக்குது. யார் அதில் தலைமை வகிக்கிறது? அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் முதல்வர் வேட்பாளராக யாருன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதிமுகவும் அதை தான் நம்பி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அடுத்த முதல்வராக யார் வர போகிறான்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தயக்கமே இல்லாமல், அடுத்த முதல்வர் எங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரும்போது அவர் தானே ஜூன் மாதம் கொடுக்கணும்னு சொல்ல வேண்டியது தானே. அந்த இடத்துல தான் பாஜகவின் ட்விஸ்ட்டு காத்துக்கிட்டு இருக்கு. பாஜகவை சேர்ந்து இப்போ பேசையில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப நேக்காக பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறார் போல். அதனால் மக்களின் முதல்வர் இருப்பார் அப்படின்னு பொடி வச்சு பேசியிருக்கார். அந்த மக்களின் முதல்வர் யார் அப்படிங்கிறது தான் தெரியலை. வருதா சந்தேகம்? ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர்னு தெரியும்ல. அப்போ அவர் முதல்வர் ஆவார்னு சொல்ல வேண்டியது சொல்லலையே. ஜாக்டோ ஜியோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் யாரும் திருப்பி போட மாட்டேங்கிறீங்க பத்திரிகையில். அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்களா இல்லையா? ஓல்டு பென்ஷன், பழைய ஓய்வூதியம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்களே, வாங்கிட்டாங்களா? யாரும் ஜிஓ போட்டாங்களா? இல்லை வாங்கிட்டாங்களா? ஜிஓ போட்டாங்க. ஜூன் மாதம் தாரன்னு சொல்லியிருக்காங்க. ஜிஓவும் போடல. இல்லை ஜிஓ போடலை, ஜூன் மாதம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் மாதம் யார் முதலமைச்சராக இருப்பாங்க? ஜூன் மாதம் முதலமைச்சராக இருக்க போகிறது யார்? மக்களின் முதல்வர் வருவார். இதை கூட நம்பி நம்மளுடைய அரசு ஊழியர்கள் இருக்காங்கன்னா, நீர் அதை கவனித்தீரா? மக்களின் முதல்வர் தான் அடுத்த முதல்வர்னு சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேரை முதல்வர்னு சொல்லலை. அப்போ நமக்கெல்லாம் என்ன சந்தேகம் வரும்? அமித்ஷாஜி வர்றாரு, அவர் வரும்போது மேடையில் பேசல என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும்னு பேசுகிறாரு. அதிமுகவுடைய தலைவராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசல அவர் நான் சொல்கிறாருன்னா அதிமுக தலைமையிலான கூட்டணி ஜெயிக்கும்னு சொல்கிறாரு. அப்போ இதுலேயே ஒரு முரண்பாடு இருக்கா இல்லையா? ஒரு குழப்பம் ஒன்று போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சந்தேகம் வருமா இல்லையா? வந்துச்சு. அந்த சந்தேகத்தை நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதில் என்னையா குழப்பம்? உங்களுக்கு ஒரு குழப்பம் இல்லை. என்டிஏ கூட்டணியில் இப்போ அகில இந்திய அளவில் யார் இருக்கா? அதிமுக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணி இருக்குது. அவ்வளோதான். இதில் யார்? நாங்கள் தானே ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னார். அப்போ முதல்வர் யாருங்கிறதுக்கு வாங்குங்க, அதை சொல்லுங்கள். உங்கள் திருவாயால் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்க, எங்களுக்கு குழப்பம்லாம் தீர்ந்து வரும் அப்படின்னு கேட்டால், அங்கே தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பீகார் எடுத்துக்கோங்க, நாங்கள் தான் பெரும்பான்மை, ஆனால் நாங்கள் நிதிஷ்குமார் ஆட்சியில் வைக்கல. என்ன பார்க்குறீங்க? அதெல்லாம் தெரியுதா இல்லையா? அந்த மாதிரி அவர் பெரும்பான்மை எடுத்துட்டாருன்னா அவர் தான் முதல்வர், இதில் என்ன சந்தேகம் இருக்க போகுது அப்படின்னு பேசியிருக்கார். அவர் தான் சொல்லிட்டார், இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈஸியாக முதல்வராக இல்லைன்னு அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தோணலாம். பெரும்பான்மை எடுத்தால் அப்படின்னு அந்த இடத்துலையுமே ஒரு டார்கெட் வைத்தே பேசியிருக்கிறார் நயினார் நாகேந்திரன் அவர்கள். ஸோ அரசியலில் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கவனத்திற்குரியது. அதை கவனித்து பார்க்கும்போது ஒருவேளை இருக்குமோ பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஏதும் கொஞ்சம் குழப்பம் இருக்குமோ அப்படின்ற ஐயப்பாடு இந்த கருத்திலும் எட்டி பார்க்கிறது. இதில் எங்களுக்கு ஒரு குழப்பம் கிடையாது. இதில் என்ன குழப்பம்? குழப்பம் கேள்வி கேட்குற ஆளு தான் குழப்பம். இப்போ வந்து நீங்கள் நினச்சிக்கிடுங்க, பீகாரில் வந்து இன்னைக்கு நிதிஷ்குமார் முதலமைச்சர், நாங்கள் தான் மெஜாரிட்டி, அவரை முதலமைச்சராக வச்சுருக்கோம். அவர் மெஜாரிட்டி வந்து அவர் தான் முதலமைச்சர். இதில் ஏன் உங்களுக்கு சந்தேகம்? குழப்பமே வேண்டாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் தமிழ்நாடு அரசு வந்து 4.5 லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் குற்றச்சாட்டை ஆளுநர்கிட்ட கொண்டு போயிட்டு சமர்ப்பிக்கிறார். இப்போ பெரிய குற்றச்சாட்டு, எல்லா துறையிலையும் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் போட்டு இதை கொண்டு போய் ஆளுநர்கிட்ட லிஸ்ட்டு போடுறார்.
அப்போ அது கேள்வியாக கேட்குறாங்க நயினார் நாகேந்திரன்ட்ட. இவர் வந்து குற்றச்சாட்டெல்லாம் பட்டியல் போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு கேட்டால், அதுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஊழல் மட்டும் கிடையாது, இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறதே மக்களின் ஆட்சி கிடையாது, ஒரு குடும்பத்திற்கான ஆட்சி. துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்குவதற்காகவே வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு ஒரு டவுட் வரும், தப்பா லிங்க் கொடுக்காதரா, துணை முதல்வர் ஸ்டாலினா, முதல்வர் தான்டா ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின்ரா அப்படின்னு உங்களுக்கு என்னை கரெக்ட் பண்ணணும்னு தோணலாம். ஆனால் நான் அப்படி பேசலை. நயினார் நாகேந்திரன் அவர்கள் தவறுதலாக அப்படி பேசிட்டார். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு உதயநிதி ஸ்டாலின் தான் சொல்ல வந்தார். ஆனால் வாய் ரோலாகி துணை முதல்வர் ஸ்டாலினை முதல்வராக்க இங்கே வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. உங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக, அதை தெளிவுபடுத்துவதற்காகவே நான் அப்படி கூறினேன். சரியா? இப்போ கேட்கும்போது அதை கரெக்டாக கேளுங்க. துணை முதல்வர் ஸ்டாலின் சொல்கிற இடத்துல துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர் தப்பாக சொல்லிட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுங்க ஒரு முதல்வர் ஆகிறதுக்காக வேலை நடந்துக்கிட்டு இருக்கான். ஊழல் மட்டும் கிடையாது, ஆட்சியே மக்களுக்காக நடக்கல, இது குடும்ப ஆட்சியாக தான் நடந்துக்கிட்டு இருக்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். ஊழல் மட்டும் இல்லைங்க, இந்த ஆட்சி வந்து அவர்களுக்கு திமுக குடும்ப ஆட்சி. மதிப்புக்குரிய துணை முதலமைச்சராகக்கூடிய மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களை எப்படியாவது முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காக எதையும் செய்வதற்கு இன்றைக்கி தயாரான சூழ்நிலைக்கு திமுக இருக்கிறது. அதனால் ஒரு போலி மத சார்பின்மையை கடைபிடித்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் வரக்கூடிய காலங்களில் தேர்தலில் நிச்சயமாக வந்து ஆட்சி அமைக்க போகுது எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி. அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பு வேணும். எப்படி எங்கள்கிட்ட கேள்வியை மடக்கி கேட்குறீங்களோ, இதே மாதிரி முதலமைச்சரையும் திமுகவினரையும் காங்கிரஸ் கட்சி தொடருமா, விடுதலை சிறுத்தைகளையும் தொடருவீர்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேளுங்க. இவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. மக்களுக்கு இப்போ 9 லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சுருக்கீங்க. இபிஎஸ் அவர்கள் இருக்கும்போது 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருந்தது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இப்போ 2 லட்சம் ரூபாய்க்கு கடன் இருக்குது. இப்போ வெறும் 3000 ரூபாய் கொடுத்து ஏமாத்துறீங்க. நீங்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது, மதிப்புக்குரிய முதலமைச்சராக இருந்த இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று போராடினீங்க. திமுகவை சேர்ந்தால் போராடினாங்க. நீ போன தடவை நீங்கள் பொங்கலுக்கு ரூபா கொடுக்கல, அதுக்கு முந்தின வருஷம் கொடுக்கல. இப்போ 3000 ரூபாய் கொடுக்குறீங்க. ஏன்? ஓட்டுக்க வேண்டியா? அட்வான்ஸாக கொடுக்குறீங்களா? தேர்தல் தோல்வி பயம். தோல்வி பயம் இல்லை, தோல்வி நடுக்கம்.